தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது டெல்லி செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். வணக்கம் டார்வின், முழு விவரங்கள் என்ன? தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசானது ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை மற்றும் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தாததால் சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2151.59 லட்சம் கோடி ரூபாயை இதுவரைக்கும் மத்திய அரசானது விடுவிக்கவில்லை. இதனை உடனடியாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும் என்றுதான் வழக்கில் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் கல்வி செலவினங்களுக்காக மொத்தம் 3585.99 கோடி ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இதில் மத்திய அரசின் பங்கு என்பது 2151.59 கோடி ரூபாய் ஆகும். ஆனால் இத்தொகையை தமிழ்நாட்டிற்கு கடந்த 1/4/2024 முதல் வழங்கி இருக்க வேண்டும். அதனை மத்திய அரசு வழங்கவில்லை. இது தொடர்பாக மத்திய அரசை அணுகிய போது PM ஸ்ரீ திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்தினால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்று அவர்கள் பதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கையை திணிக்கும் வகையில் இருக்கிறது. ஆனால் இது தமிழகத்தினுடைய ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் இருமொழி கொள்கைக்கு முற்றிலும் மாறானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் தமிழக அரசானது அதனை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறது. இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை கடிதம் எழுதியும் அதற்கு மத்திய அரசு இசைவு தெரிவிக்கவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு கடிதம் அனுப்பிய போது அது மும்மொழி கொள்கை தொடர்பான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக கடிதம் எழுதப்பட்டும் அதனை ஏற்க மத்திய அரசானது மறுத்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு PM ஸ்ரீ தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கையெழுத்திடவில்லை. இதனை காரணமாக வைத்துதான் மத்திய அரசு கல்விக்கான நிதியை விடுவிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகவும் தந்திரமான முறையில் அழுத்தம் கொடுக்கும் வகையில் தான் இந்த கல்வி நிதியை விடுவிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் PM ஸ்ரீ திட்டம் மற்றும் சமகிர சிக்ஷா திட்டம் என்பது இரண்டு திட்டங்களாகும். ஆனால் இதை ஒன்றோடொன்று முயற்சி போட்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை வழங்காமல் மத்திய அரசானது அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது ஒரு மொழியை திணிப்பதற்கு மத்திய அரசானது ஒரு மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. அதே வேளையில் கூட்டாட்சி தத்துவ கோட்பாடுகளை மீறும் செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான நிதி மத்திய அரசால் விடுவிக்கப்பட வேண்டும். இதனை விடுவிக்காமல் இருப்பது மாணவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே வேளையில் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் கோட்பாடுகளுக்கும் எதிரான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று தமிழக அரசானது தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருமொழி கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு கல்வி திட்டத்தை அவர்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதாகவும் இருமொழி கொள்கை மூலமாக ஏற்கனவே தமிழகமானது கல்வியில் மிகவும் முன்னேறிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டம் மூலம் மாநிலம் முழுவதும் சமமான பாடத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ்நாட்டின் கல்வி தரம் சிறப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகளில் என்ரோல் செய்யக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்பது தேசிய சராசரியை விட அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அனைத்து விதத்திலும் கல்வியில் தமிழ்நாடானது மேம்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் PM ஸ்ரீ மற்றும் தேசிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் கல்விக்கான நிதியை விடுவிப்போம். சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழான அந்த நிதி என்பது விடுவிக்கப்படும் என்பது மத்திய அரசானது கூறி வருவது ஏற்க முடியாது. இது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல, இவ்வாறு கல்வி நிதியை தடுப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் புதிய கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. ஏனெனில் ஏற்கனவே இருமொழி கொள்கை என்று தமிழக அரசானது கடைபிடித்து வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக 1967 இயக்கப்பட்ட சட்டங்கள் மூலமாக கூட தமிழக அரசுக்கு திணிக்க மாட்டோம், எந்த ஒரு மொழியும் இவர் மீது திணிக்கப்படாது, விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை மத்திய அரசு ஒரு பொருட்டாக கருதவில்லை. இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கல்வி நிதியானது வழங்கப்படாமல் இருப்பதால் குழந்தைகளுக்கான கல்வி என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு கல்வி நிதியை வழங்காததால் 43.94 லட்சம் மாணவர்கள், 2.2 லட்சம் ஆசிரியர்கள், அதே போன்று 32,701 இதர பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2151.59 கோடி ரூபாய் கல்வி நிதியும் அதற்கான வட்டி 6% கணக்கிட்டு மொத்தம்
2291 கோடி ரூபாயை தமிழக அரசுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழுமையான புள்ளி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அல்.